நமஸ்காரம். இன்னைக்கு மகா சிவராத்திரி பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி தினத்தில் நம்ம மகா சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 2026 பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாட போகிறோம். மகா சிவராத்திரி பற்றி நிறைய கதைகள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு கதை சொல்வா. அமிர்தத்துக்காக திருப்பார்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பு கயிறாவும் மேரும் மலையை மொத்தம் வச்சு கடைஞ்சுட்டு இருக்கா. அப்படி கடைஞ்சுட்டு இருக்கப்ப ஆழகால விஷமானது வந்துட்டு இருக்கிறது. இந்த ஆழகால விஷத்தோட வெப்பம் யாராலையுமே தாங்க முடியலையா. இப்போ எல்லாரும் என்ன பண்றா, பரமேஸ்வரன்கிட்ட போய் பரமேஸ்வரா சிவபெருமானே நீ தான் என்னை காப்பாற்றணும், எங்களுக்கு இந்த இதுலேருந்து காப்பாற்று அப்படின்றா. அங்கே இருந்தக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கூப்பிட்டு இந்த ஆழகால விஷத்தை திரட்டி கொண்டு வாப்பா அப்படின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் போயிட்டு இந்த ஆழகால விஷத்தை திரட்டி ஒரு நெல்லிக்காய் சைஸில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஆழகால விஷத்தை சுவாமி அப்படியே விழுங்கிட்டார். பக்கத்தில் இருந்த பார்வதி தேவி இந்த ஆழகால விஷம் சுவாமிக்குள்ளார போய் எதுவும் தொந்தரவு பண்ணலன்றதுனால அவருடைய கழுத்தை அப்படியே பிடிச்சிடுறா. கழுத்தை பிடிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விஷமானது உள்ளுக்குள்ளாரையும் போகாமல் வெளியும் வராமல் அவருடைய கண்டத்திலே நின்றுடுறது. இந்த கண்டம் அப்படியே நீளமாக மாறுறது. அதனால தான் சுவாமிக்கு ஒரு பேர் நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. இந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டதுக்கு அடுத்து பரமேஸ்வரன் ஒரு உண்மத்த நடனம் ஆடுறார். அந்த உண்மத்த நடனத்தை தரிசனம் பண்ண அனைத்து ஜீவராசிகளுமே அவ்வளோ சுபிக்ஷமா இருக்கிறது தான். அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதமா இருந்து சிவபெருமான பிரார்த்தனை பண்ணணும்னா நமக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான பாவங்களும் பொசுங்கி எல்லா விதமான தீமைகளும் துன்பங்களும் பொசுங்கி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது. சிவராத்திரி தினத்துல சிவபெருமான வழிபட்டு பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில் கிடைச்சது. அதே போல சரஸ்வதி தேவி கிடைச்சா. அதே போல மகாவிஷ்ணுவுக்கு சக்கராயுதம் கிடைச்சது. மகாலட்சுமி கிடைச்சா. குபேரனுக்கு செல்வ சம்பத்துகள் கிடைச்சது. இந்த சிவராத்திரி தினத்துல தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுடைய அகந்தை அழிஞ்சது. அதனால இந்த நாளை நம்ம விரதமா இருந்தோம் அப்படின்னா நல்ல கணவன் மனைவி, அதாவது நல்ல வரன்கள் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் இருக்கா அப்படின்னா அவளுக்காக அந்த சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா அவளுக்கு நல்ல விதமாக திருமணம் நடைபெறும். அதே போல தம்பதிகளுக்குள்ளார ஒற்றுமை கிடைக்கும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும். செல்வ சம்பத்துகள் கிடைக்கும். நம்மளுடைய முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள் நீங்கும். முக்தி நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த சிவராத்திரி. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவராத்திரி 3வது காலம், 4 காலம் பூஜை பண்ணுவா. அதில் 3வது காலம் லிங்கோத்பவ காலம் அப்படின்வா. இந்த லிங்கோத்பவ காலம் ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு இந்த லிங்கோத்பவ காலத்தில் வில்வத்தை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவா. இந்த வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய 3 ஜென்ம பாவங்கள் நீங்கிறதாக ஐதீகம். திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்சத்ரயாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்வா. 3 ஜென்ம பாவமும் அழியறதாம். அந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல வில்வம், அருகம்புல், வாசனாதி மலர்கள்லாம் வாங்கி தரலாம். வில்வமில்லா பூசை வெறும் பூசை, அருகில்லா பூசை அரை பூசை அப்படின்வா. கூடுமான வரைக்கும் அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுங்கோ. சிவாய நமஹா என்று சொல்பவருக்கு அபாயம் ஒரு பொழுதும் இல்லை அப்படின்வா. அப்படி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அந்த ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிவராத்திரி நாளில் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை ஜபம் பண்ணோம் அப்படின்னா 1008 தடவை ஜபம் பண்ணதுக்கான பலனா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அந்த பஞ்சாட்சரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லுங்கோ. திருவிளையாடல் புராணத்தை கேளுங்கோ. அதே போல நம்மளுடைய சிவன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை படிங்கோ. சிவபுராணம் சொல்லுங்கோ. தேவாரங்கள் நிறைய சொல்லுங்கோ. அதெல்லாம் சொல்றதன் மூலியமாக சிவனுக்கு பக்கத்திலேயே நம்ம இருக்கலாம். சிவ சிந்தனையோடு இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த சிவபெருமானுடைய அருள் நிறைவாக கிடைக்கணும். வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமும் சௌக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யமும் ஆரோக்கியம் மன நிறைவும் நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கை துணிப்பதாம்பிகா சமேத தாளபுருஷ பெருமான் அருள் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாயா.